ஹாய்! வெல்கம் பேக் டு பிஜே லைஃப் ஸ்டைல். ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்னா, எங்க அண்ணா பொண்ணோட பர்த்டே விளாக் தான். ஸோ, எங்க அண்ணா பாப்பாவோட மொட்டை அடிச்சத பார்த்தீங்க இல்லையா? இன்னைக்கு அவளோட பர்த்டே செலிப்ரேஷனோட விளாக் தான் பார்க்க போறோம். அதுக்காக நான் என்ன ட்ரெஸ்லாம் போட போறேன் அப்படிங்கிறத முன்னாடியே நான் அயர்ன் பண்ணி பேக் பண்ணிட்டுருக்கேன். இங்கேருந்து நாங்க 1 ஹவர் ட்ராவல் பண்ணி ஊருக்கு போணும். வெள்ளூர் போணும். குடியாத்துலேருந்து வெள்ளூருக்கு 1 ஹவர் ட்ராவல். ஸோ, அதுக்காக எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டோம். அவர் இங்கேருந்தே ரெடி ஆயிட்டாரு. ஜென்ஸ் எல்லாம் இங்கேருந்து ரெடி ஆயிடுவாங்க. நானும் பசங்க மட்டும் ஊர்ல போயிட்டு ரூம் இருக்குன்னு சொன்னாங்க. ஹோட்டல்ல ரூம் இருக்காம். அங்க நாங்க ரெடி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஃப்ரேம் குடுத்துருந்தோம். கிஃப்ட் என்ன குடுக்குறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, சரி எங்க மம்மி, டாடி இருக்க மாரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் லைட் செட்டிங் போட்டு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃபோட்டோ ஃப்ரேமோட ஷாப்க்கு போயிட்டுருக்கோம். நாங்க இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் ஷாப்க்கு வந்துட்டோம். இங்க ரொம்ப அழகா இருக்கும். இங்க ரீசென்ட்டா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சூப்பரா இருக்கு. ஆர் கிரியேஷன் சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்க ஒன்ஸ் இங்க குடியாத்தம்ல இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இங்க நெறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்டார்ட்டிங் ரேட் 79லேருந்து நமக்கு 1400, 2000 வரைக்கும் நமக்கு போகுது. நம்ம பட்ஜெட்க்கு ஏத்த மாரி நம்ம என்னென்ன கிஃப்ட்ஸ் வேணுமோ, எந்த மாதிரி வேணுமோ அத நம்ம அந்த மாரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிஃப்ட் தாங்க நாங்க பண்ணியிருந்தோம். 3D டைமென்ஷன்ல இந்த லைட் செட்டிங் போட்டு அந்த மாரி ஒரு இது பண்ணியிருந்தோம். ஸோ நல்லாயிருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, கிஃப்ட் பேக் பண்ணி குடுத்துட்டோம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணலாம் வாங்க. ஃபங்க்ஷன் 6:00 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்புனதே 6:00 ஆகிடுச்சு. இங்கேருந்து 1 ஹவர் ட்ராவல் பண்ணி இந்த இந்த குளூரில் நாங்கள் கிளம்ப போகிறோம். அதுக்காக யாரெல்லாம் நீங்கள் 2 வீலரில் போவீங்களோ அவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு 2 குழந்தைங்க. ஸோ அந்த 2 குழந்தைங்களுக்கும் நல்லா ரொம்ப பெட்ஷீட் மாதிரி இருக்க டவல் எங்கள் வீட்டில் இருக்குது. அந்த டவலை ஃபுல்லாக எடுத்து அவங்கள கவர் பண்ணிப்பேன். கவர் பண்ணிவிட்டு நானும் ஸ்வெட்டர் போட்டிருக்கேன். ஜர்க்கின் மாதிரி போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பயங்கர குளிராக இருக்குது. ஆனால் என் 2 குழந்தைங்களுக்கும் நல்லா டவல் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட காற்று உள்ளவே போகாது. கால் வரைக்கும் அவங்களுக்கு கவர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரொம்ப சேஃப்டியாக கொண்டு போகணும். ஊருக்கு போய் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ரிட்டர்ன் வரும்போதும் அதே மாதிரி இருக்கணும். வந்ததுக்கப்புறம் ஜுரம் வந்துச்சுன்னா அப்புறம் அதையும் நம்ம சஃபர் பண்ணி பார்க்கணும். அதனால் போகும்போது கேர்ஃபுல்லாக போங்க. நீங்களே கொஞ்சம் இந்த சவுண்டுக்கு எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா? செம்ம ஜில்லுன்னு இருந்ததுங்க. சான்ஸே இல்லை. அந்த சில்லு காற்று குழந்தைங்க இந்த டவல் மட்டும் இல்லைன்னா ரொம்ப சஃபர் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க எப்படி போற்றி வச்சுருக்கேன்னா, இது நான் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் அவங்க அமைதியாக இருக்காங்க. ஒன்று உள்ளவே இருப்பாங்க, தூங்கிடுவாங்க. உள்ளே ஆயாச்சு. ஸோ மண்டபத்துக்கு போய் எல்லோரும் டவல்லாம் எடுத்து அவங்க தூங்கி எழுந்திரிச்சு உலகத்தை பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. வாங்க ஃபங்க்ஷனுக்கு வரதும் போதும், ரெடியாக வரதும் போதும். நம்ம இந்த மாதிரி
ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சிங்க. எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறோம். ஸ்டே பண்ண முடியல பிகாஸ் நாளைக்கு வந்து அவனுக்கு என்னோடய பையனுக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் இப்போவே கிளம்பி ஆகணும். நைட் வந்து 9 ஆகிடுச்சு. ஸோ நைட் 9 ஆனதுக்கப்புறம் பயங்கர ஜில்லுன்னு இருக்கும். வரும்போதே 6 அவ்வளோ ஜில்லுன்னு இருந்தது. எப்படி ட்ராவல் பண்ண போகிறோன்னு தெரியல. சரி பார்ப்போம். ஆனால் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது, ஒரு மாதிரி த்ரில்லாகவும் இருக்குது. ஆனால் பசங்களோடு போகும்போது தான் கொஞ்சம் வந்து வரியாக இருக்குது. சரி பார்ப்போம் எப்படி நாங்கள் போய் சேர்றது அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியல. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அதை வந்து ஓவர் கம் பண்ணி போகணும். ஓகே, நாங்கள் கிளம்புறோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.